புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் 30 தொகுதிகளிலும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமை தொடங்கியது. கடந்த 2 நாட்களில் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என கூறப்படுகிறது. அம்மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் யார் தலைமை வகிப்பது என்ற மோதல் போக்கு நிலவுவதால் இன்னும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை. அதேபோல் பாஜக கூட்டணியில் இருந்து ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் விலகுவதாகவும் தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் திமுக காங்கிரஸ் 30 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இன்று அமாவாசை என்பதால் மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு கடுமையாக நீட்டித்து வரும் நிலையில் குழாய் மூலம் இயற்கை எரிவாயு இணைப்பு கோரியவர்களுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்குமாறு எண்ணெய் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ள மத்திய அரசு தடைப்பட்ட குழாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பெட்ரோலியத்துறை வர்த்தக பிரிவின் இணை செயலர் சுஜாதா, தற்போது பைப்லைன் மூலம் வழங்கப்படும் இயற்கை எரிவாயு மற்றும் சிஎன்ஜி விநியோகம் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினை ஓரளவுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாகவும் விரைவில் நிலைமையில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் சுஜாதா உறுதியளித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு 327 தேர்தல் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்திற்கு தேர்தல் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது. அதன்படி பொது பார்வையாளர்களாக 136 பேரும், காவல் பார்வையாளர்கள் 40 பேர் மற்றும் செலவின பார்வையாளர்கள் 151 பேர் நியமனம் செய்யப்பட்டு உள்ளனர். அந்த வகையில் மொத்தமாக தமிழகத்திற்கு 327 தேர்தல் பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட மாணவி குடும்பத்தினருடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். விளாத்திக்குளம் அடுத்த வேடரத்தம் கிராமத்தில் கடந்த 10ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செல்போன் மூலமாக மாணவியின் குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டார். அப்போது பேசிய அவர், இது நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் என்று இழந்தவர்களுக்குதான் அந்த கஷ்டம் தெரியும் என்றும் கூறினார். சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்கிறதா என்று பார்ப்போம் என்றும், இல்லை என்றால் அதிமுக ஆட்சி வந்ததும் உரிய நடவடிக்கை எடுப்போம், தைரியமாக இருங்கள் என்றும் ஆறுதல் தெரிவித்தார். தான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அண்மையில் திமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதுடன் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று திமுக நிர்வாகிகள் கூட்டத்திலும் கலந்து கொண்டு வருகிறார். அந்த வரிசையில் நெல்லையில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளித்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக கூறியுள்ளார். பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்து இருந்தால் அதிமுக ஆட்சி கவிழ்ந்திருக்கும் என்றும்
அப்போது செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இனி எடப்பாடி பழனிசாமியால் எதுவும் செய்ய முடியாது என்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மறைந்த தலைவர்களின் உருவ சிலைகளை மறைக்க தேவையில்லை என அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனையடுத்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட 15ஆம் தேதி முதல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. அதன் தொடர்ச்சியாக அரசு அலுவலகங்களில் இருந்த முதலமைச்சர் மற்றும் மறைந்த தலைவர்களின் படங்களை மற்றும் அரசின் சாதனைகள் தொடர்பான புகைப்படங்கள் அகற்றப்பட்டன. மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள காமராஜர், அறிஞர் அண்ணா, பெரியார், எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளும் மூடப்பட்டன. இந்நிலையில் மறைந்த தலைவர்களின் சிலைகளை மறைக்க தேவையில்லை என கூறியுள்ள தேர்தல் ஆணையம், அவர்களின் சிலைகள் மறைக்கப்பட்டிருந்தால் அதனை உடனடியாக அகற்றுமாறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள கட்சியின் பெயர்களை துண்டு சீட்டு இல்லாமல் முதல்வரோ அல்லது துணை முதல்வரோ கூற முடியுமா என அன்புமணி கேலி செய்துள்ளார். கடலூர் மஞ்சக்குப்பம் தபால் நிலையம் அருகே என்டிஏ கூட்டணி சார்பில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அதன்படி செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் அனைத்து தரப்பினரும் பாதிப்படைந்துள்ளதாக குற்றச்சாட்டு வைத்தார். தொடர்ந்து பேசிய அன்புமணி, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் பெயர்களை துண்டு சீட்டு இல்லாமல் முதலமைச்சராலோ அல்லது துணை முதலமைச்சராலோ கூற முடியுமா என கேலி செய்து பேசினார். விருதுநகரில் உரிய ஆவணங்கள் இன்றி நகை கடைகளுக்கு டெலிவரி செய்ய கொண்டு சென்ற 14 கோடி மதிப்பிலான நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சூலக்கரை பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது மதுரையில் இருந்து நாகர்கோவில் சென்று கொண்டிருந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் தனியார் கோல்டு நிறுவனத்தில் இருந்து நாகர்கோவிலில் உள்ள பல்வேறு நகை கடைகளுக்கு விநியோகம் செய்ய நகைகள் கொண்டு செல்லப்பட்டன. ஆனால் அதற்குரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படை அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்தனர். வாகனத்தில் 14 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் இருந்ததாகவும் அவை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல்லாவரத்தில் குடும்ப தகராறில் மனைவி மீது ஆசிட் ஊற்றிய கணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஷானா ஃபாத்திமா முகமது அலி என்பவரை காதல் திருமணம் செய்துள்ள நிலையில் அவர்களுக்கு ஆண் குழந்தை உள்ளது. கணவர் குடிபோதைக்கு அடிமையானதால் தம்பதியினரிடையே அடிக்கடி தகராறு நடந்த நிலையில் பெண் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். மேலும் பெண் விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் சென்றதால் முகமது அலி கோபமடைந்து உள்ளார். இந்த நிலையில் கடைக்கு சென்ற ஃபாத்திமா மீது கணவர் முகமது அலி ஆசிட் ஊற்றினார். இதனால் பெண்ணிற்கு இடது கண்ணில் பார்வை பறிபோனது. அவர் அளித்த புகாரின் பேரில் ஆசிட் ஊற்றி தப்பிய கணவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவரை போலீசார் கைது செய்து உள்ளனர். தற்போது எந்தவிதமான மனக்கசப்பும் இல்லை என்றும் அனைத்து சரியாகிவிட்டது என தஞ்சையில் டிடிவி தினகரன் விளக்கமளித்து உள்ளார். தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பு திமுக அரசை கண்டித்து அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன.
அதன்பின் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர் தான் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியில் இணைந்ததாக கூறினார். தொடர்ந்து பேசிய தினகரன், தற்போது எந்தவிதமான மனக்கசப்பும் இல்லை என்றும் அனைத்தும் சரியாகிவிட்டது எனவும் கூறினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்கு ஒதுக்கப்பட்ட தடையை நீக்க மறுத்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை மே 10ஆம் தேதிக்கு பின் மேற்கொள்ள உரிமையியல் நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு உள்ளது. பாமகவின் பெயர், சின்னம், கொடியை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி கட்சி நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. இந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணியும் கட்சி பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனும் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனை எதிர்த்து ராமதாஸ் மனு தாக்கல் செய்து இருந்தார். இம்மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் நடவடிக்கைகள் துவங்கிய பிறகு நீதிமன்றம் தலையிடக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளதால் இந்த வழக்கை தேர்தலுக்கு பிறகு தள்ளி வைக்க வேண்டும் என அன்புமணி தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்று உரிமையியல் நீதிமன்ற விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுத்த நீதிபதி பாமக தொடர்பான அனைத்து வழக்குகளையும் தேர்தல் முடிந்து மே 10ஆம் தேதிக்கு பின் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு உள்ளார். சென்னை விமான நிலைய விரிவாக்க பணிகள் காரணமாக போக்குவரத்து மற்றும் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளதால் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டு உள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 2வது மற்றும் 3வது முனைய கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. இதில் தற்போது மிகப்பெரிய இரும்பு தூண்கள் அமைக்கப்படும் பணிகள் தொடங்கியுள்ளதால் பயணிகள் மற்றும் வாகனங்களின் பாதுகாப்பு கருதி விமான நிலையம் 4வது முனையம் அருகே தற்காலிக போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்பட்டு உள்ளன. அதன்படி 4வது முனையம் அருகே உள்ள டோல்கேட் மூடப்படுவதால் தாம்பரம் பகுதியில் இருந்து விமான நிலையத்துக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் ஜிஎஸ்டி சாலை சர்வீஸ் சாலையை பயன்படுத்தி 2வது முனைய நுழைவு வாசல் டோல்கேட் வழியாக விமான நிலையத்திற்குள் வரலாம். இந்த மாற்றம் வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதையடுத்து பல்லாவரத்தில் இருந்து விமான நிலையம் செல்லும் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் வீட்டில் சிலிண்டர் வெடித்து தாய் மற்றும் 2 மகன்கள் காயமடைந்தனர். பழைய வண்ணாரப்பேட்டை போஜராஜன் நகரை சேர்ந்த சித்ரா என்பவர் 8ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் 2 மகன்களுடன் வசித்து வருகிறார். இவர் நேற்றிரவு வீட்டில் சிலிண்டரை பயன்படுத்திவிட்டு அணைக்காமல் தூங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் சிலிண்டரில் இருந்து கேஸ் வெளியாகி வீடு முழுக்க பரவியுள்ளது. இந்த நிலையில் அதிகாலை 4 மணி அளவில் கேஸ் வாசனை உணர்ந்த சித்ரா எழுந்து லைட்டை போட்டு உள்ளார். இதையடுத்து வீடு முழுவதும் தீப்பிடித்து உள்ளது. இதில் சித்ரா மற்றும் அவரது மகன்கள் தீக்காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் 3 பேரையும் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 2,35 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பெங்களூருவில் இருந்து ஹிட்டாச்சி ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக அந்த பணம் வேனில் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முறையான ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் மாவட்ட ஆட்சியர் சந்தோஷ்குமாருக்கு தகவல் அளித்தனர். சோதனை நடைபெறும் இடத்திற்கு நேரடியாக வந்த அவர் முறையான ஆவணங்களை சமர்ப்பித்தால் பணம் மற்றும் வாகனத்தை விடுவிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். திரைப்படங்களில் நடிப்பதை த்ரிஷா நிறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 3 மாதங்களாக அவர் புதிய படங்கள் எதையும் ஒப்புக்கொள்ளவில்லை.
1999 தொடங்கி சுமார் 75 படங்களில் நடித்துள்ள த்ரிஷா கதை கேட்பதையோ தயாரிப்பாளர்களை சந்திப்பதையோ அறவே நிறுத்திவிட்டார். கைவசம் உள்ள சூர்யா நடித்த கருப்பு, சிரஞ்சீவியுடனான தெலுங்கு குப்படம் விஸ்வாம்பரா, மலையாளத்தில் மோகன்லாலுடன் நடித்த ராம் ஆகிய படங்களின் படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்காக காத்திருக்கின்றனர். இனி அவர் படங்களில் நடிக்க மாட்டார் என்று த்ரிஷாவை நன்கறிந்த திரையுலகினர் தெரிவிக்கின்றனர். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் எந்த நாட்டின் உதவியும் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கூறியுள்ள ட்ரம்ப், உலகில் உள்ள நாடுகளிலேயே மிகவும் வலிமையான இராணுவத்தை தாங்கள் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கூட்டு பாதுகாப்பு என்ற கருத்து இருந்த போதிலும் நேட்டோ அமைப்பின் உறுப்பினர்கள் உதவவில்லை என தெரிவித்தார். தான் அவர்களிடம் உதவிக்காக மிகவும் வற்புறுத்தி பேசுவது இல்லை என்றும் யாருடைய உதவியும் தங்களுக்கு தேவையில்லை என்றார். ஈரான் போர் இந்த வாரத்திற்குள் முடிய வாய்ப்பு இல்லை என்று கூறிய ட்ரம்ப், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளை தாக்கும் நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டு இருக்கக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இரண்டாவது எல்பிஜி கப்பல் குஜராத் வந்ததாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஈரான் போரின் காரணமாக உலக நாடுகளுக்கு சரக்கு கப்பல் செல்லக்கூடிய முக்கிய ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதன் காரணமாக சில்லர் தட்டுப்பாடு பாதிப்பானது நாடு முழுவதும் ஏற்பட்டது. அதன்பின் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கேஸ் சிலிண்டர் ஏற்றி வந்த இந்திய கொடியுடன் கூடிய 2 கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளித்தது. அதன்படி 2 நாட்களில் 2 கப்பல்கள் குஜராத்திற்கு வந்து உள்ளது. இந்த 2 கப்பல்களில் உள்ள எல்பிஜியை 2 தனித்தனி கப்பல்களில் மாற்றப்பட்டு தமிழகத்திற்கு விரைவாக கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இன்னும் 22 இந்திய கொடி கொண்ட கப்பல்கள் வளைகுடா பகுதிகளில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் 12,000 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு 15,000 பதுக்கல் சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரால் இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதையடுத்து பதுக்கல் சிலிண்டர்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சிகளை மத்திய பெட்ரோலியத்துறை சீல் வைத்து வருகிறது. அந்த வரிசையில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் 15,000 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் மட்டும் 1000 இடங்களில் சோதனை நடைபெற்றதாகவும், அதிகபட்சமாக டெல்லியில் 600 சிலிண்டர்களும், மேற்கு வங்கத்தில் 450 சிலிண்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. எல்பிஜி கேஸ் கொண்டு வந்த 2 கப்பல்கள் இந்தியா வந்தடைந்து விட்டதால் சிலிண்டர் தட்டுப்பாடு படிப்படியாக குறையும் என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது.